அன்பார்ந்த உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அன்பார்ந்த உறவுகளே, இந்திய சுதந்திரம் பெற்று 78வது ஆண்டு தின விழாவில் தென்கை சாரல் யூடியூப் சேனலுடைய நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகு இன, மொழி, ஜாதி, மதம் ஏற்றுமை இல்லாமல் போராடிய இந்திய சுதந்திரத்தை நம் அனைவரும் பேணி காக்க வேண்டும் நோக்கத்தோடு இந்தியாவில் பல்வேறு இனம், மொழி, மதங்கள் கடந்தாலும் எப்படி அந்த காலத்தில் மதங்கள் பார்க்காமல், ஜாதிகள் பார்க்காமல், இனங்கள் பார்க்காமல் எப்படி போராடி வென்றார்களோ அதே போன்று இந்த தேசத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய மக்களும் இருக்கிறது. இந்தியாவில் எத்தனோ பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக இந்தியா மன்னனை கண்டு அஞ்சிய ஒருவரில் வீரர் மாவீரன் திப்பு சுல்தானும் உண்டு. எப்படி திப்பு சுல்தான் என்றால் தன் பீரங்கியை குண்டுகளை தயாரித்து உலக அரங்கில் முதல் பீரங்கியை கண்டுபிடித்த ஒரு மாவீரன் ஒரு இந்திய தேசத்தில் இருக்கிறாரோ அவர் திப்பு. ஆனால் திப்புவை இந்த நாட்டில் வேற மாதிரி நீக்கி காட்டப்படுகின்றன. அதே போன்று ஹைதர் அலி, அதே போது தன் மகனை உனக்கு நாடு வேணுமா அல்லது வேற எது வேணுமா என்று கேட்கும் போது நாடுதான் சுதந்திர வேண்டும், இல்லை மகனை கொண்டு விடு என்று மன்னர் பகதூர் ஷாவை சொல்லும் பொழுது பகதூர் ஷா இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு தன் நாடுதான் என்று சொல்லும் மகனை அறுத்து போயிட்டு அன்னைக்கு அவர் வேற மாதிரி பேசப்படுகிறது. மாவீரன் மருதநாயகம் மிகப்பெரிய ஒரு போராளி. மாவீரன் கட்டபொம்மனை மறக்க முடியாது, அவரை நினைவு கூறுகிறோம், மாற்றுக்கருத்து அல்ல. வேலுநாச்சி சுதந்திரத்தை வேலுநாச்சியார் அவர்கள் கடுமையாக போராடி வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தது யார்? இந்த தேசத்தை ஒருமைப்படுத்தியது யார்? காலத்தின் அருமை கருதி குறுமாக சொல்கிறேன். அன்பான உறவுகளே, இந்த தேசம் விடுதலை இந்தியாவில் நேரு அவர்கள் பேசிய வார்த்தை, மிகப்பெரிய அறிஞர்கள் பேசிய வார்த்தை என்ன வார்த்தை என்று தெரியுமா? அன்பான உறவுகளே, இந்திய தேசம் விடுதலை போராட்டத்தில் தன் சதவீத மக்களை விட அதிகமாக போராடியவர்கள் முஸ்லிம்கள். அதற்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற அன்பான உறவுகளே, அது முஸ்லிம்கள் தான் அன்றைக்கு காலகட்டத்தில் நம் பேசக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இருக்கிறது நவீன உலகத்தில். அந்த உலகத்தில் பேசுவதற்கோ அந்த காலத்தில் போராட்டத்தை செய்தியை பரப்புவதற்கோ வழி கிடையாது. இன்றைக்கு ஒரு தபால் இங்கு எழுதினோம்னா செல்வதற்கு ஒரு வாரமோ 10 நாள் காலங்களோ ஆகும். அப்படிப்பட்ட காலத்தில் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மாபுல் மஸ்ஜிதில் பயான் உரையில் பேசி விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றைக்கு இமாம்கள் பேசிய வார்த்தை முஸ்லிம்கள் மத்தியிலே போராட்டத்தை தூண்டியது. அதன் விளைவாகத்தான் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை சுதந்திர இந்தியாவை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் விஷயத்தை கேளுங்க, இந்த அளவுக்கு இமாம்கள் போனாங்கன்னா, அதாவது இன்னொரு படி போய் நீங்கள் ஆங்கிலம் கற்கக்கூடாது, ஹராம் என்று சொன்னார்கள். நீங்க ஆங்கிலம் அன்னைக்கு கற்றிருந்தால் இன்னைக்கு எத்தனோ துறைகளில் நாம் சென்று இருப்போம். அது ஒரு போராட்டத்தின் விளைவாக அன்னைக்கு கூறியது. அன்பான உறவுகளே, இந்த இந்திய தேசம் விடுதலை பெற்ற வழியை சிறு வார்த்தைகளும் தெரிந்து கொண்டோம். காலங்கள் எடுத்து சொல்லும். இன்னொரு அறிவிப்பில் விரிவாக சொல்லுவோம். இந்திய தேசம் ஒருமைப்பாட்டு தேசமாக, இந்திய தேசம் வேற்றுமையில் ஒற்றுமைக்குரிய தேசமாக, இனங்கள், மொழிகள், மதங்கள், ஜாதி, மதம் வேற்றுமை இல்லாமல் அனைவரும் எப்படி சுதந்திர இந்தியாவை நாம் சுவாசித்து பெற்றோமோ அதே இந்தியாவை வாழ் முழுவதும் இந்திய நாட்டை காப்போம், மதங்களை ஒழிப்போம், மனித நேயத்தை காப்போம். வாழ்க இந்தியா, வளர்க மதர்சார்பின்மை, வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.